கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபவாசத்தின் 13வது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 13, 4, 5, 6 வசனங்களை கவனிப்போம். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாத படிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கலிகூறாத படிக்கும் இப்படி செய்திடலாம். நான் உம்முடைய கிருபையின் நிமித்தம் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நாங்கள் கர்த்தரை மையமாக கொண்டு நாங்கள் வாழ்ந்தோமா இருந்தால் சகல விதமான பாதுகாப்புகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதக்காரன் தாவீதினுடைய அனுபவத்திலே பல விதமான சத்துருக்களை அவர் எதிர்கொள்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே பல தடவை அவர் மரண ஆபத்துகளுக்கு நேராக அவர் கடந்து தப்பி இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் அவர் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே இந்த பாடல்களை, சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். அவர் காத்திருக்கிறது ஒரு பாதுகாப்புக்காக. அந்த நம்பிக்கை அவருக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கை. ஏன்னால் அவருக்கு தேவனை நோக்கி பார்க்க ஒரு மனுஷனுக்கு தகுதி கிடையாது. அதனால் அவர் தாழ்த்துவதிலும் மிகவும் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துகின்ற வார்த்தை தான் கிருபை. உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிற. அப்போ நீர் எப்படியாவது எனக்கு உதவி செய்வீர் என்பதுதான் அவருடைய அறிக்கை. உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். நான் எப்போ சந்தோஷப்படுவேன் என்றால், நீர் என்னை நிச்சயமாய் காப்பாற்றுவீர். அதனால் நான் நினைச்சு சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்த படியினால் அவரை பாடுவேன். இன்றைய நாளிலும் நாங்கள் எங்களுக்கு கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை துதிப்போம், அகமகிழ்வோம், பாடுவோம், களி கூறுவோம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான நெருக்கடிகள், ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கின்ற வேளையிலும் உம்மை நோக்கி உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் என்று அறிக்கை பண்ணுகிற, விசுவசிக்கிற பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நீர் அறிந்திருக்கிறபடியால் நன்றி அப்பா. ஆண்டவரை, அப்படி உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை தூக்கி எடுக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி விடுங்கப்பா, ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, உபவாசத்தின் 13வது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே லுசன் பகுதியிலே நாங்கள் லுசன் பட்டணத்திலே ஜேம்ஸ் என்கின்ற ஆலயத்தை நாங்கள் நடத்தி வருகின்றோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே 2 மணிக்கு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. அதில் கலந்து கொள்ள உங்களையும் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.